இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடருக்கு முன்பாக ஐபிஎல் தொடர் நடந்து முடிந்திருந்தது. அப்படியாக ஐபிஎல் தொடர் முடிந்த உடனேயே இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் களமிறங்கியது. இதில் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியிலும் 3 ஒருநாள் போட்டியிலும் என 2 ஃபார்மட்டிலும் இந்திய அணி விளையாட இருந்தது. அப்படியாக தொடங்கிய இந்த தொடரில் முதலில் அந்த ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. அந்த டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 500 ரன்களுக்கு மேல் குவித்து ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செய்திருந்தது. பின்னர் அதனைத் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியது. இந்த தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் நடந்து முடிந்துவிட்டது. அந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை எளிதாகவே வீழ்த்தி அபாரமான வெற்றிகளை குவித்தது. இதன் காரணமாக 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் 2 போட்டிகளிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றதால் 2-0 என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை இந்திய அணி அப்போதே கைப்பற்றிவிட்டது. ஏனென்றால் 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோற்றால் கூட 2-1 என்ற கணக்கில் இந்திய அணிதான் இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கும். ஆகவே 3வது போட்டி நடைபெறுவதற்கு முன்பாகவே 2 ஒருநாள் போட்டிகள் முடிந்தவுடனேயே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. இதன் காரணமாக 3வது ஒருநாள் போட்டி அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சூழலில்தான் இப்போது 3வது ஒருநாள் போட்டி தொடங்கியது. இந்த 3வது ஒருநாள் போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணியை அடித்து நிமிர்த்தி மொத்தமாக வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்ற தீவிர முனைப்பில் இந்திய அணி களமிறங்கியது. அதனால்தான் இந்த 3வது ஒருநாள் போட்டியில் எந்த ஒரு சீனியர் வீரருக்கும் ஓய்வு கொடுக்காமல் இந்திய சீனியர் வீரர்கள் அனைவருமே களமிறங்கியிருந்தனர். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதற்கு காரணம் பொதுவாகவே இதுபோன்ற போட்டிகளில் சில போட்டிகள் மீதம் இருக்கும் போதே சம்பந்தப்பட்ட அணி தொடரை வென்றுவிட்டால் அதற்கு பிறகு அந்த தொடரில் இருக்கும் மற்ற போட்டிகளில் அந்த அணியில் பெஞ்சில் இருக்கும் வீரர்களை விளையாட வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆகவே அப்படித்தான் இந்த தொடரையும் இந்திய அணி அணுகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டதால் கடைசி ஒருநாள் போட்டியில் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் இந்திய அணிக்கு அது பாதிப்பாக இருக்கப் போவதில்லை. அந்த ஒரு காரணத்தால் இந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய சீனியர் வீரர்களுக்கு பெரும்பாலும் ஓய்வு கொடுக்கப்பட்டு இந்த தொடரில் இதுவரை விளையாடாத வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அணி என்ன நினைத்ததோ என்று தெரியலங்க. ஆப்கானிஸ்தான் அணியை மொத்தமாக வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இந்த போட்டியில் மொத்த சீனியர் வீரர்களும் களமிறங்கினார்கள். இதன் காரணமாக இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது திடீரென அதிகரித்தது. எதிர்பார்த்தது போலவே இந்த போட்டி தொடங்கி டாஸையும் வென்றது இந்திய அணி. ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த போட்டியை அணுகியதாக டாஸின் போதே இந்திய கேப்டன் சுப்மன் கில் கூறியிருந்தார். பின்னர் எதிர்பார்த்தது போலவே டாஸை வென்றதால் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்கினார்கள். கடந்த போட்டியைப் போலவே இந்த இருவரும் தான் இந்த போட்டியிலும் ஓப்பனிங் இறங்கினார்கள். அப்படியாக இறங்கிய இந்த இருவரும் அதிரடியில் வெளுத்து வாங்கினார்கள். அதுவும் கடந்த முறை தவறவிட்ட அந்த ஒரு வாய்ப்பை இந்த போட்டியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார். அதிரடியான பேட்டிங்கை கையில் எடுத்து தொடங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் வெறும் 19 பந்தில் அரை சதம் எடுத்து மிரட்ட இவருக்கு சப்போர்ட் செய்யும் வகையில் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் 37 பந்தில் அரை சதம் எடுத்திருந்தார். பின்னர் ஒரு கட்டத்தில் 68 ரன்கள் எடுத்திருந்த போது ரோஹித் சர்மா விக்கெட்டை இழக்க அந்த சமயத்தில் நம்முடைய அதிரடி மன்னன் இஷான் கிஷான் களமிறங்கினார். இவர் களமிறங்கியதற்கு பிறகுதான் இந்த போட்டியின் சூழ்நிலையே மொத்தமாக மாறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் இஷான் கிஷான் களமிறங்கி உச்சக்கட்ட அதிரடியில் வெளுத்தெடுத்து விட்டார். அதுவும் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 4 பந்துகளையுமே அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்கவிட்டு மைதானத்தில் இருந்த அனைவரையுமே மிரள வைத்து விட்டார். பின்னர் அதே அதிரடியோடு தொடர கிட்டத்தட்ட இவர் மட்டுமே இந்த போட்டியில் தனி ஆளாக 28 சிக்ஸர்கள் வரை விளாசியிருந்தார். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்திருந்தார் இஷான் கிஷான். மேலும் இவர் மட்டுமே 105 பந்துகளை எதிர்கொண்டு மொத்தமாக 266 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதாவது கிட்டத்தட்ட ஒருநாள் போட்டியில் தனி ஆளாக இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களே நம்ம ரோஹித் சர்மா எடுத்த 264 ரன்கள் தான். ஆக அந்த ஒரு ஸ்கோரையும் தாண்டி
இந்த போட்டியில் 266 ரன்களை தனி ஆளாக குவித்து காட்டினார் இசான் கிசான். அந்தளவுக்கு கொடூரமான அதிரடியை இந்த ஒரு போட்டியில் இவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவரை தொடர்ந்து இதே போட்டியில் அடுத்ததாக நம்முடைய KL ராகுலும் பழைய அதிரடியை காட்டியிருந்தார். இவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்பது எப்போதுமே ஸ்டைலிஷாக ஸ்மூத்தாக இருக்கும். காட்டுத்தனமாக விளையாட மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட இவரே இந்த போட்டியை பொறுத்தவரையில் இவருடைய ஸ்டைலிஷை மறந்து காட்டுத்தனமாக பேட்டிங் செய்திருந்தார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என அனைத்து திசைகளிலும் குறைந்தபட்சம் ஒரு சிக்ஸர், ஒரு பவுண்டரியாவது அடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் களமிறங்கியது போல நாலாபுரமும் சுத்து என சுத்தி அடித்தார் KL ராகுல். இந்த KL ராகுலின் அதிரடியை பார்க்கும்போது இந்த போட்டி மிகப்பெரிய உலக சாதனை போட்டியாக மாறப்போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிந்துவிட்டது. ஏனென்றால் ஏற்கனவே இசான் கிசான் இந்த போட்டியை வேற லெவலில் கொண்டு சென்று விட்டார். அதோடு KL ராகுலும் சேர்ந்து இப்படி ஒரு காட்டுத்தனமான அதிரடியை காட்டினால் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி சரித்திரத்தில் இடம்பெறும் நம்பர் 1 போட்டியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படித்தான் இந்த போட்டியும் நடைபெற்றது. அதிலும் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிய KL ராகுல் இவரும் இந்த போட்டியில் 13 சிக்சர்கள் வரை அடித்திருந்தார். அந்தளவுக்கு இவர் மட்டுமே அதிரடியில் பின்னி பெடலெடுத்து இவர் மட்டுமே 102 ரன்கள் வரை இந்த போட்டியில் எடுத்திருந்தார். ஆக இந்த 2 பேரின் அதிரடி காரணமாக இந்திய அணியின் ஸ்கோர் 50 ஓவர்கள் முடிவில் 513 ரன்கள் வரை சென்றுவிட்டது. அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் நம்பர் 1 ஸ்கோர் என்றால் இதுதான். அந்தளவுக்கு இதுவரை ஒருநாள் போட்டிகளில் அடிக்கப்படாத உச்சபட்ச ரன்களை முதல் முறையாக இந்த போட்டியில் இந்திய அணி எடுத்திருந்தது. அதுவும் இந்த ஒரே போட்டியில் 51 சிக்சர்களையும் இந்திய அணி விளாசியிருந்தது. இதுதான் இந்த போட்டியை மிகப்பெரிய உலக சாதனை போட்டியாக மாற்றியதற்கு இன்னொரு காரணம். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை வெறும் 212 ரன்களில் ஆல் அவுட் செய்து கிட்டத்தட்ட 301 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியை படைத்தது இந்திய அணி. அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற இருக்கும் 3வது ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு கொடூரமான ஆட்டத்தை இந்திய அணி ஆடியது. ஆனாலும் இந்த ஒரு போட்டி என்பது அதிகாரப்பூர்வ 3வது ஒருநாள் போட்டியை தாண்டும் அளவுக்கு மிரட்டலாகவே இருந்தது. இப்படி ஒரு போட்டியை அதிகாரப்பூர்வ 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்துமா என்ற ஆர்வமும் இந்திய ரசிகர்களுக்கு தற்போது வந்திருக்கிறது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் நடந்திருக்கிறது. ஆக மொத்தம் தற்போது இருக்கும் நம்முடைய இந்திய அணியின் திறமை என்பது ஒட்டுமொத்த எதிரணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தான் தொடருக்கு எதிரான தொடரை முடித்துவிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாடப் போகிறது. மேலும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை முடித்த பிறகு இங்கிலாந்துக்கு எதிராக களமிறங்கப் போகிறது இந்திய அணி. ஆகையால் இந்த ஒரு தொடரை பார்த்த பிறகு, குறிப்பாக இந்த ஒரு 513 ரன்கள் குவித்த போட்டியை பார்த்த பிறகு கண்டிப்பாக இப்போது இங்கிலாந்து அணியும் இந்திய அணியை எதிர்கொள்ள மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி படைத்த சிக்சர்கள் சாதனை பற்றியும் அதிக ரன்கள் சாதனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.